பாருங்க ஹாய் காமிங்க ஹாய் காமிங்க ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிட்டு இது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாட்டி சாப்பிட்லாம் கேட்கும். எங்கள் அப்பா தான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலேயும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி பண்ணியிருக்கேன். பூரி எதுக்குனாக்கா இன்றைக்கி ஸ்பெஷல். அம்மாவும் அப்பாவும் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சண்டே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் செய்யணும். ஆனால் இன்றைக்கி அவங்க வெஜ்ஜு போதுன்னு சொல்லிட்டாங்க. மத்தியானம் தான் ஸ்பெஷல் இருக்குது. பிரியாணி பண்ண போகிறேன். அதையும் கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அம்மாவும் அப்பாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் காமிங்க ஹாய் காமிங்க நீ காமி. பூரி போடலாமா? ஏற்கனவே வந்து கோகுல் அவங்க அப்பாலாம் சாப்பிட்டாங்க. அப்பாவும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டாரு. இப்போ வந்து அம்மா தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. 3 போட்டு வச்சுட்டு போனேன். ஆனால் இப்போ குளிக்கிறதுக்கு போயிட்டேன்னா அதனால் வந்து அது ஆறி போயிடுச்சு. சரி இருங்கம்மா சூடாக போட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்ருக்கேன். ஹரிணி வந்து இன்னும் குடிக்கல, வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. சரி அம்மா கேட்கலாமா? வாங்க. இது வந்து ஹரிணி அவங்க அப்பா வந்து மட்டனும் சிக்கனும் வாங்க போயிருக்காங்க. இப்போ மாமியார் மாமனார் வந்திருக்காங்க இல்லையா, அதனால ஸ்பெஷல். அதுக்குள்ளே அவர் வரதுக்குள்ளே லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுடுவேன். அது வந்து இன்றைக்கி வந்து மறந்துட்டேன். நேற்றே காலை ஆகிடுச்சு. அம்மா அப்பா வந்தப்போ ஒரு இடம் போட்டு கொடுத்ததால இப்போ வந்து புதுசாக இப்போ கொஞ்சம் போட்டு 2 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னென்னா இந்த நன்னாரி சர்பத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸும் அப்புறம் வந்து லெமன் ஜூஸு ஒன்று தான். ஒரு ஆளுக்கு ஒன்று குடித்தா போட்டோம்னா நல்லா சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் இன்னும் சாப்பிடல, எண்ணெய் தீஞ்சிட்ருக்கு. காஞ்சதுக்கப்புறமா பூரி போட்டு நானும் சாப்பிட்டுடுவேன். ஹரிணி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்னென்னா பிரியாணி தான் பண்ணணும். அப்போ பண்ணும்போது கவர் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு வரேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கேன், சிக்கன் பிரியாணி. இது ரெசிபி வந்து நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருந்தால இதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணல. ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் வச்சாங்க ரசம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து காட்டு. இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு. இது வந்து 65க்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் தான். இது வந்து டீட்டெயிலாக நான் காட்டல. இது வந்து மட்டனுக்கு வந்து தொக்கு வைக்கிறதுக்கு. இது வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சுருக்கேன். நடுவில் வந்து
நடுவில் வந்து பாட்டுக்கு சத்தமாக கேட்கும். எங்கள் அப்பா தான் வந்து பார்த்துட்ருக்காரு. கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்காரு. அதை காட்டு. பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எம்ஜிஆர் பாட்டுலாம் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா வந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க. எதை பேசுறியா, சொல்ல விரும்புறியா? அவங்க கிட்ட காட்டு. அம்மா கிட்ட போதும் கேமரா. இப்போ அம்மா கிட்ட சொல்லுமா, என்ன பண்றேன்னு. துணி மடிச்சுன்னு இருக்கேன். பொண்ணு வீட்டுக்கு வந்த ரசம் வச்சேன். என்னால் முடிஞ்சது. துணியெல்லாம் மடிச்சு வச்சேன். அம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்தா அம்மா வேலை செய்யாம இருக்க மாட்டாங்க. கை காலும் சும்மா இருக்காது. ஏதோ டைம் பாஸிங் ஆகணும். தாத்தா வந்து புதினாலாம் அரைச்சி கொடுத்தவங்க அப்பா. இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. இப்போ பிரியாணி பண்ணிவிட்டு எப்படி சூப்பராக வந்ததா சுமாராக வந்ததான்னு ஷேர் பண்ணுறேன். சரி பார்க்கலாம். சிக்கன் 65 தான் போட்டுட்ருக்கேன். பிரியாணி வந்து முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி முடிஞ்சிடுச்சு. எக் வேக வச்சாச்சு. மட்டன் வந்து சுக்காவும் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சிக்கன் 65 தான் லாஸ்ட்டாக பொரிச்சிட்ருக்கேன். ஒரு இது பேட்ச் பொரித்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்க சூடாக கேட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். பிரியாணி வந்து அருணி இங்கே இருக்கா பண்ணிட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி. இது வந்து கால் தெரியுது, காலை மறைங்கன்ற மாதிரி கால் தெரியுது. வேறு எடுத்து காட்டுற மாதிரிங்க. ஓ சுடுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும். அடியில் தான் வந்து மசாலாலாம் இருக்குது. அடியில் காட்டுறேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. இதை அப்படியே கலந்து எடுக்கணும். அடியில் தான் மசாலாலாம் இருக்கும். நான் சர்வ் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இங்கே இந்த சைடு வந்து முட்டை ஒன்று உரிக்கணும். முட்டை பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இங்கே வந்து தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 போடுறதுக்கு இது இன்னும் மிச்சம். இங்கே வந்து மட்டன் தொக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்து முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இங்கே வந்து ரசம் புதுசாக வச்சுருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. தயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தயிர் பச்சடி. சாதம் இருக்குது. சாதம் ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே போகிறோமா என்னன்னு தெரியல. இன்னும் எதுவும் பிளான் கிடையாது. போனால் நான் கவர் பண்ணுறேன். சாப்பிடும்போது காட்டுறேன். வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிடுறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ. நான் இதை கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டு தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். பட் வீடியோவில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணியோடைய அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்ததுங்க. ஏற்கனவே நான் நிறைய டைம் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து டீட்டெயில் ரெசிபியாக காட்டல. இன்னும் என்ன சொல்லணும்னா, அன்றைக்கி வந்து அம்மா அப்பாவும் வந்ததாலே என்னவோ எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானேங்க. அம்மா அப்பா வந்துட்டாலே இன்னும் நம்மளுடைய ரெசிபிலாம் வந்து ஸ்பெஷலாக ஆகிடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. ரசம் பற்றி சொல்லி ஆகணும். அம்மா வச்ச ரசம் சாப்பிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது என்னவோ தெரில, நம்ம எவ்வளோதான் இப்போ என்னவே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சூப்பராக செய்கிறீங்கக்கா, நல்லா பண்ணுறீங்க மேம் அப்படின்லாம் சொல்வீங்க. இருந்தாலும் அம்மா வந்து வச்சு கொடுக்குற ஒரு இது வந்து
அது எப்போவுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். யாரில் என் கூட ரிலேட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீயும் கூட உட்காந்து சாப்பிடுமான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு எங்கள் அப்பா. அம்மாவும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, ஒயிட் ரைஸ் ரசம் தானே எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு நீயும் கூட வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளும் கூட உட்காந்துட்டா அவங்களுக்கு யார் சர்வ் பண்ணுவாங்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நானும் கூட உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசை. நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறமா நான் லாஸ்ட்டில் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டு வந்து எனக்கு போடுமா அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஹோம் நீட்ஸ் அப்ளையன்சஸ் இந்த ஆதர்ஷ் ஏஜென்சி பாரிஸ் கார்னரில் இருக்குது, அங்கேருந்து தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு வந்து தேங்க்யூ. அந்த அட்ரஸ் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் என்னை கேட்டுட்ருக்கீங்க. அந்த அட்ரஸ் வந்து அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து பின்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு அந்த பின் கமெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 மணி போல் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அம்மாவும் அப்பாவும் ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் நாங்கள் வந்து தாம்பூலம்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இது தாம்பூலம்லாம் ஏன் காட்டுறேன்னாக்கா, எப்போவுமே எந்த ஒரு சுமங்கலி வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து வச்சு கொடுத்து தான் அனுப்பணும். இது வந்து நம்ம பெற்றவங்கன்னும் போது இன்னும் ஸ்பெஷல். அவங்கக்கிட்ட எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது. எப்போவுமே அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனசு சந்தோஷம். கடவுளோட ஆசீர்வாதம் கூட நம்மளுக்கு தேவையில்லை, பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். ஃபைனலாக அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆட்டோவும் புக் பண்ணிட்டோம். ஆட்டோவும் கீழே வந்துடுச்சு. அவங்களுக்கும் போக மனசில், எனக்கும் வந்து மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. இது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எவ்வளோ ஆனாலும் நீங்கள் நினைப்பீங்க இப்போ தான் சின்ன பொண்ணாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நினைப்பீங்க. இருந்தாலும் எத்தனை இயர்ஸ் ஆனாலும் அம்மாவும் அப்பாவும் அம்மா அப்பா தானேங்க. அது உங்களுக்கும் ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு vlog எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மூடே இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு எக் சேமியா ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் காட்ட முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே இந்த வீடியோவிலே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அது நான் உங்களுக்கு எங்கே ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுவேன்னா செகண்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன்னு தெரியல. 2 days ரேண்டம் vlog-ஆக இருக்கும். அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கேயும் பெருசாக வெளியில் போகல. ஏன்னா சண்டே தான் அன்றைக்கி. இருந்தாலும் நாங்கள் வெளியில் ஒன்றும் பிளான் அன்றைக்கி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து ஹரிணியும் கோகுலும் வந்து காலேஜ் கிளம்பிட்டாங்க. லஞ்ச் எதுவும் பெருசாக பேக் பண்ணல. ஆனால் வந்து ஷார்ட்ஸுக்காக ஒரு லஞ்ச் வந்து இது சேமியா குயில் கூவுது, அது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி சத்தம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது கேட்கும்போது. உங்களுக்கு அப்படி தானான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சரி லஞ்ச் பாக்ஸ் அது பண்ணி ஷார்ட்ஸ் போடலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க பெருசாக எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து இப்போது நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் இது வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, வீட்டில் வந்து சும்மா ஒரு நைட் போல் ஒரு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் சொன்னாங்க மேகிக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமா, நீங்கள் வீடியோவில் கூட இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. அதனால தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்கேன் அதுக்குன்னு சொல்லிட்டு. ரெசிபியும் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு எக் சேமியா பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணி வடிச்சிட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து சேமியா வந்து நல்லா உதிராக நல்லா சூப்பராக வரும், ஸ்டிக்கியாக இருக்காது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பேனும் காஞ்சிடுச்சு. இந்த சைடு வந்து ஒரு வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
மைல்டாக காரம் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இதுக்கு வந்து ஒரு பேக்கெட்க்கு வந்து 3 முட்டை வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம்தான், முட்டை நிறையா சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். சேமியாவும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். சேமியா பார்த்திங்கன்னா பேம்பினோ அப்படி இல்லைன்னா எந்த பிராண்டு உங்களுக்கு கிடைக்குதோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எக்கில் தான் கிடையாது, சிக்கன் போட்டு பண்ணலாம், மட்டன் கீமா போட்டு பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முஸ்லீம்ஸ்லாம் வந்து இது ரொம்ப அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. சேமியா உப்புமாலாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேகிக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போது பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஹோல் கரம் மசாலா பார்த்திங்கன்னா வெறும் கல்பாசி, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் போட தேவையில்ல. சேமியான்றதுனால வாயில் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் சாப்பிடும்போது. அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கி வரட்டும். சேம் டைம் இந்த சைடும் சேமியா வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும், ரொம்பலாம் குழைய விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். இப்போ நம்ம இதை வடிச்சிக்கலாம். இதுவும் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம அங்கே மசாலா எக் மசாலா மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுவும் நல்லா சூடாக இருந்து சேர்க்கும்போது பிரியாணி மாதிரியே தான் நல்லா உங்களுக்கு உதிராக சூப்பராக வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, சேமியான்றதுனால தாங்காது. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் நல்லா ஸ்மாஷ் ஆகும். மசாலா பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கண் மதிப்பீட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஊற்றி கொஞ்சமாக கொதிக்கட்டும்னு விடுறேன். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா கொஞ்சம் லிக்விடாகவே நீங்கள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக விட வேண்டாம். இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்து 1 by 1 உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி அந்த பேன்லேயே பண்ணிக்கிட்டாவே நல்லாயிருக்கும். இதுக்குன்னு தனியாலாம் பேன் வச்சு பண்ண தேவையில்ல. இதிலே வச்சு மசாலா கூட ஆட் பண்ணும்போது தான் நல்லா உங்களுக்கு வந்து எக் மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக வரும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரான் ஃப்ரை பண்ணிட்டு கூட இதே மாதிரி அந்த ப்ரான்ஸ் எல்லாம் மசாலா ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு திரும்ப இதே மாதிரி எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அது சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நல்லா அந்த முட்டையும் மசாலாவும் நல்லா வந்து கம்பைன்ட் ஆகி நல்லா வரட்டும். ரொம்ப வந்து ட்ரையாக ஆக்க வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே அந்த சேமியாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேமியா சேர்க்கும்போது இப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நல்லா கிளறி விட்டு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி வந்துடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூடுல்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன்னாக்கா அதில் வந்து நல்ல கண்ட கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தயாராகிடும். இதை கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணலாம். இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னங்க இது வரைக்கும் பார்த்த வீடியோ எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் அமுக்கி விட்டுருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.